ஒரு சேலஞ்சிங்கான சேல்ஸ் டெக்னிக் என்னன்னா, சில கஸ்டமர்ஸ் வருவாங்க, எக்ஸ்பிரஷன் வந்து அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. எக்ஸ்பிரஷனே இருக்காது, டிஸ்என்கேஜா இருப்பாங்க. அவங்க மைண்டும் டிஸ்என்கேஜா இருக்கும், அவங்களுடைய பாடி லாங்குவேஜும் டிஸ்என்கேஜா இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள்ட்ட நாம பேசிக்கிட்டு இருப்போம், நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து அப்படியே குறைஞ்சிடும். அதுக்கு என்ன செய்யலாம்னா, நாம் நம்மளை பற்றிய ஃபீட்பேக்கை அவங்ககிட்டயே கேட்டுக்கணும். ஆரம்பிக்கும் போதே, சார் நான் சில ஃபீட்பேக் கேட்பேன், அப்பப்ப நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே, சேல்ஸ் ப்ரெசன்டேஷன் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடணும். சார் நான் திருத்திக்கணும்னா நீங்க அப்பப்ப சொல்லுங்க, அப்பப்ப நான் கேள்வி கேட்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மனசை தயார்படுத்திக்கிறீங்க. சார் நான் சொல்ற விதம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா, இன்னும் கொஞ்சம் நான் தெளிவா பேசணுமா, இன்னும் கொஞ்சம் டீப்பா உங்களுக்கு நான் சொல்லணுமா, இன்னும் கொஞ்சம் விவரிச்சு சொல்லணுமா, இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிற மாதிரி நடுவுல இப்படி நீங்க கேள்வி கேட்கும்போது உடனே அவர் வந்து ஏதாவது ஒரு பதில சொல்லுவார், இல்ல எனக்கு புரியல, அப்பனா இன்னும் நான் புரிய வைக்கிறேன் சார் அப்படின்ட்டு கன்டினியூ பண்ணலாம். புரிஞ்சிருச்சு, அப்பனா அடுத்த ஸ்டெப்புக்கு போலாமா சார் அப்படின்னு அந்த டிஸ்என்கேஜா எக்ஸ்பிரஷனை காமிக்காத கஸ்டமருக்கு இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். ஹாப்பி சேல்ஸ். உங்களுடைய கமெண்ட்ஸை இங்க டக்கு டைப் பண்ணுங்க. தேங்க்யூ.